மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா வந்து தான் தப்பிக்கிறதுக்காக தான் வந்து ரேணுகாவும் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கண்ணில் போய் பட்டாங்க. ஆனால் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சும்மா இல்லாமல் ரேணுகா வந்து நோண்டி 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 வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போனது அங்கே போரூரில், ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னது அங்கே. ஆனால் வந்து நீங்கள் இருக்கிற இடம் வந்து இங்கே வந்து இருக்கீங்களே, எப்படி வந்தீங்க, எதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. அதாவது வந்து எப்படி அங்கேருந்து வந்தீங்க, மல்லி என்ன பண்ணா, மல்லி கிட்டேருந்து நீங்கள் எப்படி மிஸ் ஆனீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, அதுவும் நடு ரோட்டில் வந்து காரில் வந்து விழுற அளவுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். இந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, பதில் எப்படி இதுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் முன் ஏற்பாடு இல்லாமையே வந்து சடனாக வந்து வந்துட்டாங்க. இவங்க கூட வந்து வீட்டுக்கு போயிடணும், இந்த பழியை வந்து மல்லி மேலே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அப்படி மல்லி மேலே பழியை போட்டு தான் வந்து எல்லாமே வந்து ரேணுகாவுக்கு சாதகமாக நடந்துச்சு. ஆனால் வந்து எல்லா டைமும் வந்து ரேணுகாவுக்கு சாதகமாகவே நடக்காதுல்ல. இது வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இதுவே வந்து ஒரு ஆபத்தாக வந்திருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கடந்துட்டு போயிடுவாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா, கதிரேசன் வந்து ரேணுகாவை பார்க்குற வரைக்கும். பார்த்துட்டா வந்து ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அது வரைக்கும் வந்து என்ன பேசுகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் தான் வந்து திகச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ரேணுகா வந்து நாங்கள் அங்கே போனோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்து போச்சு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிற பதிலை சொல்கிறது வந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்திருக்கிற டவுட் வந்து ரேணுகா வந்து ஏதோ மறைக்கிறா, ஏதோ பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து டவுட் வரலை. அங்கே வந்து ஏதோ நடந்திருக்கு, அதை வந்து இவ வந்து நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற விஷயத்து மேலே தான் டவுட் வருதே தவிர ரேணுகா மேலே இந்த டவுட் வரலை. நம்ம இதை வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, இல்லை அதுக்கு ஏதாவது பிளானை வைப்பாங்களா, இல்லை கதிரேசனும் நிஷாவும் வந்து ரேணுகாவை வந்து சீக்கிரம் பார்க்குறதுக்குள்ளே இவளை நம்ம நோண்டி நோண்டி கேள்வி கேட்டால் வந்து அவளே வந்து ஏதாவது வளருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்களுக்கு ஒரு பக்கம் டவுட் வந்தாலையும் அங்கே வந்து மல்லி வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து ரேணுகா வந்து காணோம் அப்படின்ற விஷயத்த வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவங்களே வந்து ஒரு போலியான போலீஸை வந்து செட் பண்ண விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடும். இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சால் வந்து கதிரேசன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு மேலே வந்து விஜய் வந்து நம்மளை என்ன சொல்லுவார், என்ன பண்ணுவார், என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து மல்லி பயந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரேணுகா காணோன்ற விஷயம் தெரிஞ்சு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து மல்லியால் வந்து அட்டன் பண்ணி பேச முடியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல மனோகர் வந்து நீ வெயிட் பண்ணு, நம்ம ஏதாவது யோசிக்கலாம், இல்லை அதுக்குள்ளே வந்து அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயோட காலை வந்து எடுக்காமல் வந்து டிலே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் விஜயும் வந்து சும்மா இல்லாமல் வந்து நிஷா கால் பண்ணிகிட்ருக்காங்க. நிஷாவும் வந்து அதுதான் உங்களோட 2வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, என்ன நடந்துச்சுன்னு வந்து அவள் நல்லா தெளிவாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து இந்த நிஷா வந்து நக்கலாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிஷா இந்த மாதிரிலாம் பேசாத, என்ன நடந்துச்சு, என்ன அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல சொல்லு அப்படின்னு வந்து விஜய் வந்து கேட்குறாரு. நீங்கள் போயிட்டு மல்லியை கேட்டுக்கோங்க அம்மா, மல்லி தான் வந்து தெளிவாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து விஜய் வந்து மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. மல்லி இந்த டைமில் வந்து விஜய் வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு வந்து மல்லி என்ன சொல்ல போகிறாங்க, உண்மையை வந்து சொல்ல போகிறாங்களா, இப்படி வந்து அக்கா வந்து தொலைஞ்சிட்டாங்க, ரேணுகா அக்கா வந்து தொலைஞ்சிட்டாங்க, நாங்களாம் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து மறுபடியும் வந்து ஏதாவது வந்து வேறு ஏதாவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போதைக்கு வந்து விஜய்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் வந்து மல்லியோட கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் வந்து ஊரில் இல்லை, பெங்களூரில் இருக்கார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுவாங்க ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ரேணுகா இல்லை அப்படின்ற தெரிய விஷயம் தெரிஞ்சால் அந்த ஒரு பாசத்தில் அந்த ஒரு அதிர்ச்சியிலே வந்து விஜய் வந்து கிளம்பி வந்துட்டார். ஆனால் மல்லியால் வந்து இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்காக வந்து இவ்வளோ பண்ணுறாங்களே, அக்காக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பொய்யான ரேணுகாவே இருந்தாலே அந்த உண்மை வந்து
மல்லிகை தான் தெரியும். அந்த பட்சத்தில் வந்து விஜய் வந்து இவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, இவ்வளோ அன்பை வந்து காட்டுறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து மல்லியால் ஏற்றுக்க முடியாது. இப்போ மல்லி கண்ணில் வந்து ரேணுகா மாட்டுவாங்களா, இல்லை வந்து யார் கண்ணில் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து ராஜேஸ்வரி கூட வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்றது வந்து வீட்டுக்கு போனால் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து வீட்டுக்கு போகிறாங்களா, இல்லை வந்து சும்மா வந்து வெளியிலே வந்து தேடிட்டு இருக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயத்தில் வந்து நிஷா வந்து திரும்பவும் வந்து மல்லி மேலே தான் வந்து பழிய போட்டுட்ருக்காங்க. மல்லி வந்து எப்படியும் வந்து வேணும்ன்ட்டே தான் அக்காவை வந்து பழி வாங்குறா. அக்கா இருக்கிறது வந்து மல்லிக்கு வந்து என்றைக்குமே ஆபத்து அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து அவள் வந்து வேணும்ன்ட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடைக்கிற கேப்லலாம் வந்து கதிரேசன் கிட்ட வந்து சொல்லி வந்து ஏற்றி விட்டுட்டே இருக்கா. ஆனால் வந்து கதிரேசன் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கல. அப்படியெல்லாம் இருக்காதுமா, மல்லி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது விஜய்க்கு வந்து தெரிய வைப்பாங்களா இவங்களாவது, இல்லை வந்து விஜயே வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி இந்த இடத்துல வந்து எப்படி வந்து இதுலேருந்து வந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. இந்த ரேணுகா வந்து வர வர வந்து எல்லாத்துலேயுமே வந்து தப்பிச்சுட்டு போயிட்டுருக்கா. எப்படி வந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.